நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய முதல் சேனலான ரூட்ஸ் தமிழ்ல வெளியிட்ட ஒரு 8 வீடியோக்களை குறிப்பிட்டு ஒன்றிய அமைச்சகம், குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற மெய்டி எனப்படும் ஒன்றிய அமைச்சகம் நம்முடைய ரூட்ஸ் தமிழ் சேனலை முடக்கினாங்க. குறிப்பாக ஜியாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இந்திய அரசின் ஆட்சி பகுதிக்குள் நம்முடைய சேனல்ஸ் தெரியாது அப்படின்னு ஒரு தடையை விதித்தார்கள். என்ன காரணம் சொன்னார்கள்னா 69A தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69 கீழ் இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்திய ஒற்றுமைக்கு எதிராக, இந்திய பாதுகாப்புக்கு எதிராக, இரு நாடுகளுக்கு இடையே பகைமையை தூண்டும் விதமாக வீடியோக்களை வெளியிடுகிறீர்கள் அப்படின்னு நம்முடைய சேனலை குற்றம் சாட்டி ரூட்ஸ் தமிழ் சேனலை முடக்கியிருந்தாங்க. அந்த முடக்கத்தை ஒட்டி நம்ம உடனடியாக ரூட்ஸ் 24x7 அப்படின்ற இன்னொரு யூடியூப் சேனலை தொடங்கணும். அந்த சேனலும் தொடங்கிய ஒரு வாரத்திற்குள்ளாக எந்தவித முன்னறிவிப்புமின்றி, ரூட்ஸ் தமிழும் அப்படிதான் முடக்கினாங்க. எந்தவித முன்னறிவிப்புமின்றி, நம்மிடம் எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்காமல் நம்ம சேனலை முடக்கினாங்க. அதை ஒட்டி ரூட்ஸ் 24x7 அப்படின்ற அந்த சேனலை தொடங்கணும். அதையும் ஒரே வாரத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி முடக்கினாங்க. அதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை தொடங்கி நடத்திட்டு வர்றோம். நம்ம பார்வையாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ட்ரைப்ஸ் சேனலை நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சேனல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோக்களை குறிப்பிட்டு இது 69Aவுக்கு எதிராக இருக்குது, நம்முடைய ட்ரைப்ஸ் சேனலுக்கும் ஜியாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது, உங்க சேனல்ல இந்தியாவுக்குள்ள முடக்க போறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு கடந்த நவம்பர்ல நமக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. யூடியூப்ல இருந்தும் நமக்கு அது மாதிரியான ஒரு மெயில் வந்துருந்துச்சு. இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொட்டிருந்தோம், ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணியிருந்தோம். நம்முடைய அடுத்தடுத்து நம்ம சந்திச்சு வர்ற இந்த நெருக்கடிகள், குறிப்பாக அம்பேத்கர், பெரியார், ஒரு இடதுசாரி ஜனநாயக கொள்கைகளை பேச முடியாமல் ஒன்றிய அரசு சட்டவிரோதமாக தடை விதிக்கிறது அப்படின்ற இந்த நம்முடைய சூழலையும் நம்முடைய நிலைமையையும் புரிஞ்சுக்கிட்ட மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வில்சன் அவர்களுடைய நிறுவனம் நம்முடைய வழக்கை எடுத்துக்கிட்டாங்க. திரு வில்சன் அவர்களுடைய மகன் ரிச்சர்ட்சன் வில்சன் அவர்தான் நம்முடைய வழக்கில் கட்டணமின்றி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி நம்முடைய வழக்கில் தொடர்ந்து ஆணித்தனமான வாதங்களை முன்வைத்தார். அதை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்றம் நம்முடைய வழக்கை விசாரித்தது. எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நம்முடைய ரூட்ஸ் தமிழ் சேனலையும் அடுத்து ரூட்ஸ் 24x7 அப்படின்ற சேனலையும் இறுதியா இந்த ட்ரைப்ஸ் சேனலை முடக்குவதற்கான ஒரு அறிவிப்பையும் ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கிறது அப்படின்றத பல்வேறு சட்டபூர்வமான வாதங்களை வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் ஆணித்தனமான வாதங்களை முன்வைத்தார். இதை அடுத்து ஏற்கனவே ரூட்ஸ் தமிழுக்கு நம்ம மேல்முறையீடு செஞ்சிருந்தோம். இந்த வீடியோக்கள் தொடர்பாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்கள் சேனலை முடக்கியிருக்கிறீங்க, இது சம்பந்தமாக நாங்கள் விளக்கம் அளிக்க தயார், அதனால இது முடக்கியது தவறு அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு நம்ம ஒரு மேல்முறையீட்டு மனு அனுப்பிச்சிருந்தோம். அதற்கும் அவங்க பதிலளிக்காமையே இருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வாதங்களை வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் முன்வைக்கும் பொழுது உடனடியாக மறுநாளே டெல்லியிலிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியிலிருந்து அந்த மேல்முறையீட்டு குழு ஆஜராகுங்க அப்படின்னு நமக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த மேல்முறையீட்டு குழுவில் நம்ம ஆஜராவதற்காக டெல்லி சென்று இருந்தோம். நம்மோட வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் அவர்களுடைய ஜூனியர் லோகேஷ் வந்திருந்தாரு. நம்ம அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஆஜராவதற்கு அந்த அரங்கத்துக்கே போயாச்சு. நம்மை விசாரிப்பதற்கான அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் நானும் வழக்கறிஞர் லோகேஷும் உட்கார்ந்துருந்தோம். அப்போ அங்க அந்த இன்டர் மினிஸ்ட்ரல் கமிட்டி, அந்த கமிட்டியில இருந்து எங்களை விசாரிக்கிற அந்த கமிட்டியில இருந்து ஒரு அதிகாரி வழக்கறிஞரை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு. எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் ஃப்ளூயண்டா தெரியாது. ஸோ எனக்கு வழக்கறிஞர் இருந்தால்தான் என்னால் இந்த வழக்கில் என்னுடைய தரப்பு விளக்கத்தை தர முடியும் அப்படின்னு என்னுடைய தரப்புல நான் சொன்னேன். அதற்கு அந்த
ஒன்றிய அமைச்சகத்தின் அதிகாரி ஒத்துக்கொள்ள மறுத்தார். வழக்கறிஞருடன் இந்த மேல்முறையீட்டு குழுவில் ஆஜராவதற்கு அனுமதி மறுப்பதாக இருந்தால் அதை ஒரு கடிதமாக எங்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு ஆவணமாக எங்களுக்கு கொடுத்துருங்க, அதை நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் முறையிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொன்ன பிறகுதான் இல்லை நான் உங்கள் வழக்கறிஞரை அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சக அதிகாரிகள் வழக்கறிஞரை அனுமதிச்சாங்க. நாங்கள் விசாரணைக்கு ஆஜரானோம். சென்னையிலிருந்து டெல்லி வரை வர வச்சுட்டு அந்த விசாரணை ஹாலில் நாங்கள் போய் உட்காந்து விட்டு அங்கே அதிகாரிகளும் எங்களை பார்த்து விட்டு போய் ஆன்லைனில் வந்தாங்க. ஜூம் காலில் எங்களை விசாரிச்சாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் தான் அந்த விசாரணை நடந்தது. இந்த விசாரணையில் என்ன குற்றச்சாட்டு அப்படின்றத அவங்க முழுமையாவே சொல்லலை. குறிப்பா ஒரு சில குற்றச்சாட்டை மட்டும்தான் சொன்னாங்க. அதுவும் இப்போ ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அதுல ஒரு நிமிஷம் அல்லது ஒரு 50 நொடிகள் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பரிசீலிக்காமல் இது பாருங்க இது ஆன்டி நேஷனலா இருக்கா இல்லையா அப்படின்னு எஸ்ஆர் நோ சொல்லுங்க, இது ஆன்டி நேஷனலா இல்லையா, இது தேச விரோதமா இல்லையா, சே எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டர் மினிஸ்ட்ரல் கமிட்டியில ரொம்ப அராஜகமா நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு நம்மோட வந்திருந்த வழக்கறிஞர் விரிவா பதில் சொன்னாரு. 15 நிமிடங்களும் நம்முடைய வீடியோக்கள் எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற கருத்துரிமைக்கு எதிராக எதுவுமே நாங்க பேசல அப்படின்றத விளக்கமாக சொன்னோம். இதற்கிடையில நம்ம டெல்லியில் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த இன்டர் மினிஸ்ட்ரல் கமிட்டியில ஆஜராகிட்டு வந்த பிறகு நம்மை விசாரித்த அதிகாரிகளில் ஒரு அதிகாரி தொடர்புக்கு வந்தார், ஃபோன் பண்ணாரு. இனிமேல் இது போன்ற வீடியோக்களை வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுங்க, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு மெயில் அனுப்புங்க, வருத்தம் தெரிவித்து ஒரு மெயில் அனுப்புங்க அப்படின்ற தகவலை சொன்னார். உடனடியாக நாங்கள் சட்டவிரோதமாக எதுவும் செய்யலையே அப்படின்ற விளக்கத்தை நம்முடைய தரப்புல சொன்னோம். அதனால நாங்கள் ரிக்வெஸ்ட்டோ மன்னிப்போ வருத்தமோ தெரிவித்து மெயில் அனுப்ப முடியாதுன்னு சொன்னோம். இது தொடர்பாக நம்முடைய வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் அவர்கிட்டையும் ஆலோசனை கேட்டு அவங்களுக்கு உடனடியாக ஒரு பதில் மெயில் அனுப்பணும். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற எந்த ஒரு அடிப்படை உரிமைகளுக்கோ அல்லது கோட்பாடுகளுக்கோ எதிராக நாங்கள் எந்த வீடியோக்களையும் வெளியிடலை, சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய ரிட் மனுவிலையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழல்ல எங்களுடைய சேனலை அன்பிளாக் பண்ணுங்க, வருத்தம் தெரிவிக்க முடியாது அப்படின்றத நம்முடைய தரப்புல இருந்து தெளிவா சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நாங்கள் சேனலை அன்பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ரூட்ஸ் தமிழ் சேனல் அன்பிளாக் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்ததாக ரூட்ஸ் 24x7 சேனல் அதுவும் அன்பிளாக் செய்யப்பட்டது. இறுதியாக ட்ரைப்ஸ் சேனலை முடக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியையும் ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் இந்த 3 சேனல் முடக்கம் அதற்கு எதிரான இந்த சட்ட போராட்டத்தில் நமக்கு வெற்றி கிடைச்சிருக்குது. இனி வழக்கம் போல நம்முடைய 3 சேனலும் செயல்படும். இந்த சட்ட போராட்டத்தில் கட்டணமின்றி இலவசமாக நம்முடைய சூழ்நிலை நம்முடைய பின்னணியை புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்த மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகி பல்வேறு விதமான வாதங்களை முன்வைத்து இந்த தடைகளை உடைத்து தந்த வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை ரூட்ஸ் தமிழ் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெருக்கடியான சூழலில் நண்பர்கள், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு அமைப்புகள், பல்வேறுபட்ட தரப்பினரும் நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. அப்படி குரல் கொடுத்த அனைத்து தோழமை சக்திகளுக்கும் மனமார்ந்த நன்றியை ரூட்ஸ் தமிழ் சார்பாகவும் ட்ரைப் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். நம்முடைய 3 சேனல்களும் அன்பிளாக் ஆகியிருக்கு. தொடர்ந்து நம்முடைய ரூட்ஸ் தமிழுக்கும் ரூட்ஸ் 24x7க்கும் ட்ரைப்ஸுக்கும் ஆதரவளித்து வரும் நண்பர்கள் தொடர்ந்து இதே போன்ற ஆதரவையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு வழங்குங்க. தொடர்ந்து இயங்குவோம். இது மட்டுமின்றி எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கு மற்ற சேனல்களுக்கும் வந்திருக்குது. குறிப்பா தமிழ் கேள்வி, குழுக்கை இந்த சேனல்களுக்கெல்லாம் வந்திருக்குது. ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடின் மூலமாக இந்த ஒன்றிய அரசின் கருத்துரிமையை பறிக்கின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நம்ம இணைந்து செயல்பட்டு இதை முறியடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மீண்டும் ஒரு முறை மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன் அவர்களுக்கும் எங்களுடைய ரூட்ஸ் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.